அன்பினர்களே, வளைகுடா போர் என்பது நெய்னாவின் ஒரு எண்ணெய்க்கான சண்டை. இது முதலில் யுரேனியம் சண்டை என்பதற்கு அப்பால் இந்த சண்டைகளை சரியாக இந்த போரை உற்று நோக்கின்ற போது நமக்கு வர வேண்டிய ஒரு விடயம், சண்டை முழு காரணம் யுரேனிய தாக்குதல் என்பதற்கு அப்பால் ஈரானின் வளங்களை கைப்பற்ற வேண்டும். அதில் முதல் வளம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே செல்கிறோம் இல்லை, ஜலச்சந்தியில் ஒரு சண்டையை ஆரம்பித்து அவங்களோட தரைவழி படையாக பந்தர் அப்பாஸுக்குள்ள பூந்து, நாம தொடர்ந்து சொல்லி வர ஒரு விடயம் இல்லையா, பந்தர் அப்பாஸ் எல்லைக்குள் பூந்து ஈரானுக்குள் நுழைவது. பந்தர் அப்பாஸ் என்பது ஈரானின் மிகப்பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் சொல்லலாம், கடல் வழி என்ட்ரன்ஸ். இப்ப உதாரணமாக மட்டக்களப்பு கோட்டை என்று சொன்னால் அது ஒரு கடல் வழி மார்க்கமான ஒரு கோட்டை போன்று, காலி கோட்டை போன்று ஒரு நீர்வழி பாதையான ஒரு நுழைவிடம். அந்த இடத்தில் ஒரு சண்டையை ஆரம்பித்து அங்க இருக்கின்ற அவங்களோட தீவு, அவங்களோட கார்க் தீவு, எண்ணெய் தீவையும் கைப்பற்றி இப்ப கைப்பற்ற சண்டை போய்கொண்டிருக்குது. அதான் சொல்ல வரோம். அப்ப ஆக அங்கு பந்தர் அப்பாஸ் ஊடாக ஏற்கனவே லெபனான் ஊடாக ஒரு தரைவழி மார்க்கமான ஒரு நுழைவை ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்க போர்சஸ். கிட்டத்தட்ட ஒரு 7 தினங்களாக அங்கு தரைவழி சண்டையில் ஹிஸ்புல்லாவும் அமெரிக்க போர்சஸ் ஈடுபட்டு வராங்க. அது வேறொரு செய்தியாக இருக்குது. நாம் அதுக்குள்ள இன்னும் போகல, ஆனால் இதுக்குள்ளே அதையும் கொண்டு வர வேண்டிய தேவை ஒன்று தொக்கி நிற்கின்றது. அடுத்த கட்டமாக இன்று நள்ளிரவு, இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணி கடந்து இந்த ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற போது காக் தீவில் பக்கமாக வெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருக்கின்றது. இதுதான் இந்த உலகை செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது காக் என்பது நாம நேற்று தந்துட்டோம் இல்லை, அது ஒரு எண்ணெய் ஐலண்ட். அங்க எண்ணெய் ஐலண்ட்ல பத்த வச்சுக்கிறாங்க. ஆனா எண்ணெய் பத்த வைக்கல. என்னன்னா நமக்கு அது தேவைப்படும் என்று இன்று அதை கைப்பற்றுவதற்காக ஒரு முயற்சி ஒன்று செய்யப்பட்டிருக்குது. அதாவது இந்த காக் ஐலண்டை சுற்றி இருக்கின்ற பாதுகாப்பை உடைத்து கொண்டு உள்ளே நுழைவதற்கான ஒரு முயற்சியில் அங்கு ஒரு வெடிப்பு சந்தம் கேட்ட வண்ணம் இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானிய ராணுவம் தனது அவங்களோட வேப்பிற்குள்ள அலை 55வது அலையை இன்று தொடங்கி இருக்கின்றது. அதன் ஒரு முதல் வியாபாரத்தின் கைமுழுத்தம் என்று சொல்லும் இல்ல, நம்ம ஊர் பாசல அத துபாயில இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், எப்ப நானும் போய் வராது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிட்ட அப்படி நோண்டிட்டு இருக்குது இன்று பகல் செய்தியாக. அப்ப ஆக அது ஒரு செய்தியாக உலகம் முழுவதும் விமானங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. கேரளா, கொச்சின், திருவனந்தபுரம் இருந்து துபாய் நோக்கி DXB, அதை சொல்லுவாங்க, DXB தான் கோடு, DXB அந்த ஏர்போர்ட்டுக்கான விமான சேவையும் ஆப்பசு ரிட்டர்ன் பண்ணி வந்திருக்குது. அது இந்த நேரத்தில் ஹார்முஸ் ஜலச்சந்தியை பாதுகாக்க வேணும் என்று நேட்டோ நாடுகளிடம் அழைப்பு விடுத்தார் இல்லையா. நேட்டோ நாட்டுல தற்பொழுது ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் நாங்க வர மாட்டோம் அப்பா, எங்களை விட்டுடுன்னு சொல்லி அது தப்பிடுச்சு. இதே நேரம் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் ஏற்றுக்கு சொல்லிட்டாங்க. ஜெர்மனி சொல்லிருக்கு, நாங்க இப்போது கொஞ்சம் அப்படி தொட்டு பார்க்கணும்ப்பா என்று சொல்லிச்சு. நோர்வேயும் அந்த நிலைமையில் இருக்கின்ற ஒரு சிறிய செய்தி கசிந்து இருக்கிறது. ஆக இப்ப வளைகுடாவை பாதுகாக்க வேண்டும் என்று நேட்டோ நாடுகளும் கேட்டபோது நேட்டோ நாடுகள் எதுவுமே இவருக்கு கூட வரவே இல்லை. சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வரமாட்டேங்க தானே, இரு நாங்க பாத்துக்கிறோம் என்று ஒரு அச்சுறுத்தல் கொடுக்க சொல்லலாம், அச்சுறுத்தல். அப்ப நாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப நான் இவர் சீனி ஜனாதிபதி நான் அதிபரை பாக்குறேன், அதை நான் போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன். நீ போகிறேன் யார் அழுதா, நெய்னா எல்லா பக்கமும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு, இப்படி அந்த வடிவேல் சொல்லி ஒவ்வொரு நாளும் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு, இவனு கூட நெத்தன்ஸு கூட சேர்ந்து மனுஷன் கேவலப்பட்டான் பாய். எல்லாமே எபிஸ்டன் அவன்தான், அவன் விளையாட்டு, பாப்பாக்கள தடமீத்துல வந்த விளையாட்டு. ஆக இந்த மாதிரி ஒரு செய்தான் இன்றைய உலக பரப்பில் கசிந்த வண்ணம் இருக்கின்றது. ஏற்கனவே இவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. நெய்னா தனியாக இன்றிரவு காக் தீவு கிட்ட தனியாக இரு நான் மட்டும் பாத்துக்கிறேன் தனியாக களமிறங்கிட்டாங்க. இந்த வேளையில நாங்கள் இந்த ஜலச்சந்தியை கண்காணிப்பது மற்ற நாடுகளுடன் பேசி வராராம். எப்படி பேசுறாராம், நாங்க ஜலச்சந்தியை பாதுகாக்க போன எங்களுக்கு ஸ்குவாட் வேணும்னு சொல்லி ஏனைய நாடுகளிடம் பேசி வராராம். அதுவும் சாத்தியப்படுற மாதிரி தெரியல. யாரு இவர் ஒரு ஏமாளியும் கோமாளி ஆயிட்டார். எப்படி ஏமாளி ஆனார், இந்த கதையை கேட்டு ஏமாளி ஆனாய், அப்புறம் இப்ப கோமாளி ஆயிட்டார். ஏமாளியும் கோமாளியுமான நெய்னாக்கு பின்னால போகிறதுக்கு யாரும் ரெடி இல்லை.
இந்த நேரம் இந்த காக் தீவை கைப்பற்றுவதற்காக நெய்னா இன்று ஹாமுஸ் ஜலச்சந்தி கிட்ட ஒரு கூட்டுப்படையை அனுப்புகிறார். அவர படை தான். அவரும் இஸ்ராயலும் அண்ணனும் தம்பியும் அண்ணனும் சேர்ந்து ஒரு படைகளை அனுப்பியிருக்கிறாங்களாம். இன்று நள்ளிரவு 12 மணி கடந்து இந்த சண்டை ஒன்று போய் கொண்டிருக்கு. சண்டையில் அவராக தான் அடிச்சு மூட்டி ஒளிய விடுறார். இதே நேரம் அண்மை செய்திக்குள்ள அது வரல, ஈரான் தாடிகள் ஒரு தந்திரமான வேலை, ஒரு மூலப்பலமான வேலையை செஞ்சுக்கிறாங்க. லட்சக்கணக்கான இந்த கேஸ் நிரப்பப்பட்ட பலூன்கள், என்னடா அறிவு குடல்களே, பலூன்களை இஸ்ராயல் பக்கம், அப்புறம் அமெரிக்கா பேஸ் இருக்கிற பக்கங்கள், அல் உதைத் கட்டார் பக்கம், எல்லா பக்கமும் சாத்தி விட்டுக்கிறாங்க. அங்க போனா இவங்க தடன்னு சொல்லி அவங்களோட டோம் எல்லாம் அடிச்சு சாத்திரிக்கு பலூனு. இது எப்படி அறிவுபூர்வமா இருக்காங்க பாருங்களேன். இதே வேளையில இப்ப இன்று திங்கட்கிழமை இவர் கட்டார் பாவம்ப்பா, அவன் ஒன்றுமே பண்ணல. அவர் எப்படி சொல்லுகிறாண்டால், எங்க மேல தொடர்ந்து அடிக்கிறீங்களே, நாங்க உங்களோட சண்டைக்கு வந்தோமா, நாங்க தான் வரலே. சரி, நீ சண்டைக்கு போயிட்டு உன்னை அமெரிக்கா வெளியேற்ற, நீ தான் மிகப்பெரிய தளத்தையும் களத்தையும் அவனை கொடுத்து வச்சிருக்காயில, இப்ப மட்டும் அந்த அப்பாவி மாதிரி பேசுறையே, அங்கிருந்துகிட்டு அவனோட படையை வச்சிருக்கிறையே, அதைத்தானே ஈராங்காரன் தாடி சொல்லலாம், நீ அனுப்பு, அவங்கள வெளியாக்க. எங்க மேலே நீங்க தொடர்ந்துகிட்டே அடிக்கிறீங்களே, நாங்க எங்கடங்கள் நாங்க தாங்குமா, எங்களுக்கு இது நியாயம் இல்லைன்னு சொல்லி கெஞ்சும் குறையாக, அதாவது ஒரு கெஞ்சும் தோரணையில் தான் இவர், அதாவது கட்டார் ஆனா பாவப்பட்ட நாடு, அவன் யார்ட்டையும் சண்டைக்கு போறல. என்ன ஒரே ஒரு குற்றம், மிகப்பெரிய பேஸ் 60 ஏக்கர் காணி, நீயே ஜுஜிபி இந்த சின்ன பசுக்குட்டி நாடு, சின்ன குட்டி நாடு, உனக்கு இதுக்கு 60 ஏக்கர் காணி அவனே கொடுத்துக்கிறாய், தேவையில்லாத வேலை இல்லை. ஒன்னு அந்த படையை கிளப்பும் வரைக்கும், ஈரான அமெரிக்காவை கிளப்பும் வரைக்கும் உங்களுக்கும் அடி விழுந்துகிட்டே இருக்கும். இது யாரு சொல்லுது? ஈரான் தாடிகள் சொல்லுதல். விட மாட்டேன்டா டேய், உங்களை தூங்க விட மாட்டோம், அடியா அடிக்குது. இவரும் கட்டாரும் முழுங்கிக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கும் அவங்களும் சாத்திக்கிறாங்க. அல் உதை தளத்துக்கு இன்றைக்கும் ஒரு அடி. பாக்குற பக்கம் எல்லாம் 21 ட்ரோன்ஸ் போட்டு தாக்கியாங்க போல. சரி, இப்ப நாம இவ்வளவு இந்த செய்தி, இப்ப நாம இந்த செய்தியை கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறோம். வாங்க முழு செய்திக்குள்ள செல்லுவோம், பார்க்கலாமா? திங்கட்கிழமை பிற்பகல் நாட்டை காக்கும் ஏவுகணைகளின் தாக்குதலை படைகள் தடுத்து நிறுத்தியதாக கட்டார் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 6 ஏவுகணைகள் மற்றும் 21 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக வேறு ஒரு நாட்டு செய்தி தெரிவிக்கின்றது. இதேவேளை ஈரான் இஸ்ரேல் போர் நேரடி புதுப்பிக்கல் என்று பந்தய மாட்டாம் ட்ரம்பின் செய்தி. நீங்க யாருக்கும் பயப்படாங்க. உலகின் முக்கிய எண்ணெய் கப்பல் பாதையான ஹாமுஸ் ஜலச்சந்தியை சுற்றி பதட்டங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும் வலியுறுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தேவதூதர் திங்களன்று வெள்ளை மாளிகையில் ஒரு பதிவை கொடுத்திருக்கின்றார். ஈரான் இஸ்ரேல் போர் என்று சொன்ன போலால் ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாவி தெரிவிக்கையில், ஹாமுஸ் ஜலச்சந்தி ஈரான் மீது தாக்குதல்களை நடத்த மூலோபாய நீர்வழியை பயன்படுத்த விரும்பும் எந்த ஒரு நாட்டிற்கும் திறக்கப்படாது என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் ஏற்படும் பிராந்திய பாதுகாப்பின்மை காரணமாக சிறப்பு நிலைமைகளின் கீழ் மட்டுமே கப்பல்கள் ஜலச்சந்தி வழியாக செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் ஆயுதப்படைகளின் பாதையை கட்டுப்படுத்துகின்றன என்றும் தெஹ்ரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைக்கு எந்த ஒரு நாடும் அதை பயன்படுத்துவதை தடுக்கும் என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் போர் ஹாமுஸ் ஜலச்சந்தியை திறக்க இங்கிலாந்து சாத்தியமான திட்டத்தை நாடுகிறது என்று ஸ்டாமர் கொடுக்கிறார். நீயும் வாங்கி கட்டப்படுறீங்கன்னா, ஹாமுஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்கும் திட்டத்தில் பிரிட்டன் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் பரந்த போரில் இழுக்கப்படாது என்றும் பிரதமர் ஸ்டாமர் தெரிவிக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி வழியை திறக்க அமெரிக்க நட்பு நாடுகள் போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார். பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா மற்றும் வளைகுடாவில் உள்ள நட்பு நாடுகளின் பிரிட்டன் பிராந்தியத்தில் வைத்திருக்கும் கன்னிபிடி வேட்டை பிரான்சை பயன்படுத்துவதாக ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதித்து வருவதாக ஸ்டாமர் கூறியிருக்கிறார். ஆனால் இங்கிலாந்து ஒரு போர்க்கப்பலை அனுப்ப வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜலச்சந்தியை மீண்டும் திறக்க பிரிட்டன் ஒரு சாத்தியமான கூட்டு திட்டத்தை நாடுகிறது என்றும் அது குறைந்தபட்சம் எளிதானது அல்ல என்று தருகிறார். எப்படி செய்வீங்க? அது அவன் கேட்கறது நீங்க செஞ்சு கொடுக்கவில்ல. ஈரான் இஸ்ரேல் போர், லெபனானில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள்.
ஈரான் இஸ்ரேல் போர் என்று சொல்ல போனால் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போருக்கு 2 வாரங்களுக்கு மேலாக நடந்து வரும் நிலையில் ஈரானிய நகரங்களான தெஹ்ரான், திராஸ் மற்றும் தப்ரிஸ் மீது புதிய தாக்குதல் அலையை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. தெஹ்ரான், திராஸ் மற்றும் தப்ரிஸ் ஆகிய இடங்களில் உள்ள ஈரானிய பயங்கரவாத ஆட்சியின் உள்கட்டமைப்பை குறிவைத்து IDF பரந்த அளவிலான தாக்குதல் அலையை தொடங்கியுள்ளது என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் ஹாமுஸ் தளச்சந்தியில் பன்னாட்டு ரோந்து பணிகளை நாடுவதில் நேச நாடுகள் தயக்கம் காட்டி வருவதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ஹாமுஸ் தளச்சந்தியை பாதுகாக்க ஒரு பன்னாட்டு கடற்படை கூட்டணியை உருவாக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சியில் இதுவரை மட்டுப்படுத்த ஆதரவை பெற்றுள்ளதாக சில ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றது. ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் கடற்படை கப்பலை நிலைநிறுத்த எந்த திட்டமும் இல்லை என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் பிரான்ஸ் முன்மொழியப்பட்ட கூட்டணியில் சேருவதற்கு பதிலாக சுவாதீனமான விருப்பங்களை பரிசீலித்து வருகிறது என்றும் சாத்தியமான நடவடிக்கைகளை பரிசீலனை செய்வதாக ஐக்கிய ராச்சியம் சுட்டி காட்டியுள்ளது. ஆனால் கப்பல்களை அனுப்புவதற்கு அது உறுதி அளிக்கவில்லை. இதற்கிடையில் இந்த திட்டம் மதிப்பாய்வில் இருப்பதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. மேலும் சீன ராணுவம் பங்கேற்பை நிராகரித்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் IDF புதிய லெபனான் பகுதிகளுக்கு நுழைகிறது. நீண்ட கால இருப்பு தீர்மானிக்கப்படவில்லை. IDF புதிய லெபனான் பகுதிகளுக்கு போதுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் அறிக்கைகளின்படி உடனடி எல்லை மண்டலத்திற்கு அப்பால் தெற்கு லெபனானில் கூடுதல் பகுதிகளுக்கு இஸ்ரேலிய படைகள் நகர்ந்துள்ளது. ஆம் நேயர்களே, மற்றொரு காணொளியில் சந்திப்போம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.